அனைவருக்கும் வணக்கம். வரக்கூடிய புத்தாண்டு மகர ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்கள் மகர ராசிக்காரராக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 7.5 நாட்டு சனி ஆரம்பித்து இருந்த பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்து வந்த மகர ராசிக்காரர்களுக்கு எல்லாவற்றையும் இழந்து விட்டேன், இனி இழப்பதற்கு ஒன்றும் என்னிடம் இல்லை என்னும் நிலையில இருந்திருப்பீங்க. உடல்நிலை அளவிலையும் மனதளவிலும் பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்து வந்திருப்பீங்க. சொந்த பந்தங்களுடன் பிரச்சனைகள் ஏற்பட்டு வந்திருக்கும். இந்த வரக்கூடிய 2025 உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். உடல் அளவிலும் மனதளவிலும் இருந்து வந்த அனைத்து பிரச்சனைகளும் தீரக்கூடியதாக இருக்குது. எண்ணம் சிந்தனை வெளிப்படக்கூடியதாகவும் புதியதொரு தைரியம் இந்த புத்தாண்டு உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. குடும்ப வாழ்க்கை பிரச்சனைகள் அனைத்துமே தீரக்கூடியதாக இருக்குது. பணம் சார்ந்திருந்து வந்த அனைத்து நெருக்கடிகளுமே உங்களுக்கு சரியாகிவிடும். கடன்களை உங்களுக்கு அடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் 2025 தேவைக்கு மிஞ்சிய பணத்தை கையில் வைத்திருப்பீங்க. மாணவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு ஆண்டாக அமைஞ்சிருக்கு. குடும்ப உறவினர்களுக்குள் இருந்து வந்த பிரிவுகள் பிரச்சனைகள் அனைத்துமே சரியாகும். 3ஆம் இடத்துல சனி பகவான் 7.5 நாட்டு சனியாக பயிற்சியாக இருப்பதால் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி 7.5 சனி மார்ச் மாதத்துடன் முடிவடைகிறது. சனி முடியும் போது உங்களுடைய மிகப்பெரிய அளவில் நிம்மதி ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது. 3இல் சனி குருவுடன் வீட்டில் வரும்போது நல்ல பிரச்சனைகள் நம்பிக்கையுடன் நல்ல பல முயற்சிகளை எடுத்து நீங்கள் செய்து முடிக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. பிரிந்த உறவினர்கள் எல்லாம் தானாக தேடி வருவாங்க. நண்பர்களால் ஏற்பட்ட மன வருத்தங்கள் அனைத்துமே மாறிவிடும். அது மட்டும் இல்லாமல் நம்ம பிரிந்து கொண்டு சென்ற அனைவருமே வழிநடத்தக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. தாய் பாசத்தில் மிஞ்சியவர்கள் மகர ராசிக்காரர்கள் அப்படின்னே சொல்லலாம். இதுவரை உங்களை நினைத்து கவலை அடைந்து வந்த அனைத்து பிரச்சனைகளும் தீரக்கூடிய நிம்மதி ஏற்படக்கூடியதாகவும் இருக்குது. தொழில் சார்ந்த விஷயங்களில் புதிய முயற்சிகள் அனைத்திலுமே வெற்றி பெறுவீங்க. 7.5 வருடமாக சுய சிந்தனையுடன் நீங்கள் எந்த ஒரு வேலையுமே செய்திருக்க மாட்டீங்க. அந்த வழிகள் அனைத்துமே மாறக்கூடியதாக இருக்குது. தொழில், குடும்பம், வேலை, தாய் என அனைத்து பிரச்சனைகளில் இருந்து விடுபட்டு நிம்மதியாக இனி தூங்குவீங்க. குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருந்தவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். தீராத கடன் பிரச்சனைகள் தீரக்கூடியதாகவும் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள் தீரக்கூடியதாகவும் அமைஞ்சிருக்கு. கடந்த 8 வருடமாக தடைபட்டு வந்த திருமணங்கள் நடக்கும். புதிய காதல் கைகூடி வரும். பிரிந்து வாழ்ந்து வந்த கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடியதாகவும் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் 11ஆம் இடமான லாபத்தில் வருவதால் உங்களுக்கு பண வரவு மிகுதியாகவே இருக்குது. கடந்த 7.5 ஆண்டுகளாக பூஜை வழிபாடு நடத்தி வந்த எல்லா பிரச்சனைகளுமே இந்த 2025 முதல் நிறைவேறக்கூடியதாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் 7.5 சனி முடிந்து வந்தாலும் ராகு கேது பயிற்சி சாதகமாக இல்லை. 2ஆம் இடத்துல ராகுவும் ராசிக்கு 8ஆம் இடத்துல கேதுவும் வருவதால் கோச்சார அடிப்படையில் நாகதோஷத்தை ஏற்படுத்தும். எனவே பேசுகின்ற வார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டும். பண வரவுகள் இருந்தாலும் அதனை சுப விரயங்களாக செய்வது நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். 8ஆம் இடத்துல கேது வருவதால் புதிய காதல் மலரக்கூடியதாகவும் புதிய உறவினர்கள் தானாகவே தேடி வரக்கூடியதாகவும் அமைஞ்சிருக்கு. தொழிலை பொறுத்தவரை மகர ராசிக்காரர்களுக்கு கலைத்துறை, சினிமா, பட்டுநூல், வழக்கறிஞர்கள், அரசியலில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் தரக்கூடியதாக இருக்குது. மாணவர்கள் வாக்கு ஸ்தானத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாகும். மார்ச் மாதத்திற்கு பிறகு கல்வியில் இருந்து வந்த சுணக்கங்கள் தீரும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகள் தரக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த 2025 அமைந்திருக்கு. பெண்களுக்கு கருணை அடிப்படையில் மிகப்பெரிய கட்டுப்பாடு ஏற்படக்கூடியதாகவும் பிரச்சனைகளில் இருந்து விட்டு பிழைந்து செல்ல வேண்டியதாகவும் இருக்குது. தொழில், சினிமா துறை சார்ந்த உங்களுக்கு சிறந்த ஒரு வருடமாக இந்த வருடம் அமைஞ்சிருக்கு. புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். அரசியல் துறையில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு உயர் பொறுப்புகள், உயர் பதவிகள் பெற்றுத்தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கு. நிதி சார்ந்த பெண்களுக்கு பதிவு உயர்வுகள் கிடைக்கக்கூடியதாகவும் இருக்குது.
தேர்வில் வெற்றி பெறுவீங்க. பெண்களுக்கு 8 வருடங்களான கனவுகள் நிறைவேறக்கூடியதாகவும் அமைஞ்சிருக்கு. பரிகாரமாக செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமான வழிபடுவது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு. நவகிரகத்தை நினைத்து விளக்கு போடுவது நல்லது. செவ்வாய்க்கிழமை சஷ்டி திதிகளில் நீங்கள் வழிபாடு செய்வது நல்ல ஒரு பலன்களை உங்களுக்கு தரக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த 2025ஆம் ஆண்டு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் 2025 எதிர்பார்த்து காத்திருந்த உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு ஆண்டாக அமைஞ்சிருக்கு. பொருளாதார நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது. வேலை செய்யும் இடத்துல உயர் அதிகாரிகள் உங்களுக்கு பாராட்டுகளை கொடுப்பாங்க. திருமணமாகாமல் இருந்தவர்களுக்கு விரைவில் திருமணம் கைகூடி வரும். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது. காதல் வாழ்க்கை மிகவும் அருமையான ஒன்றாக அமைஞ்சிருக்கு. வேலை செய்யும் இடத்துல கூடுதல் பொறுப்புகள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. தொழில்நுட்ப துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கக்கூடியதாக இருக்கு. புதிய முதலீடுகள் உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை பெற்றுத்தரும். தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். கட்டுமான துறையில் பணிபுரிபவர்களுக்கு நல்ல லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. பங்கு சந்தை முதலீடுகளில் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். பொருளாதாரத்தில் இருப்பவர்களுக்கு அற்புதமான ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். வேலை சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை பெற்றுத்தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கு. இந்த 2025ஆம் ஆண்டு உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு காலமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஜனவரி மாதத்தில் உங்களுக்கு வருவாய் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. பிப்ரவரி மாதத்தில் உங்களுக்கு யோகமான ஒரு மாதம் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பண வரவு அதிகரித்தாலும் பணிகளை முடிப்பதற்கான காரணங்கள் அனைத்துமே ஏற்றவாறு உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. மார்ச் மாதத்தில் இருந்து உங்களுக்கு நல்ல மதிப்பு மரியாதை உயரக்கூடியதாகவும் மற்றவரிடத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாகவும் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏப்ரல் மாதத்தில் தொழில்துறை நுட்பத்தில் இருப்பவர்களுக்கு மிக அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்குது. உடற்பயிற்சி மூலம் அதனை நீங்கள் தவிர்த்து விடுவது ரொம்பவே நல்லது. ஜூன் மாதத்திற்கு பிறகு தொழிலில் உங்களுக்கு அதிக ஒரு லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் காதல் வாழ்க்கையை பொறுத்தவரை இந்த 2025 உங்களுக்கு திருமண வாழ்க்கையில் சாதகமான ஒரு பலன்களை கொடுக்க போகிறது. காதல் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடியதாகவும் இருக்குது. ஆன்மீக பயணம் செல்வதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாகவே இருக்குது. கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாதத்தில் ஒருவரை ஒருவர் வாக்குவாதம் செய்வதை தவிர்ப்பது நல்லது. இல்லை என்றால் மன வருத்தம் ஏற்படக்கூடும். திருமணமாகாதவர்களுக்கு விரைவில் திருமணம் கைகூடி வரும். அது மட்டும் இல்லாமல் மார்ச் மாதம் உங்களுடைய அதிக வருமான வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். வெளியூர் மற்றும் வெளிநாடு பயணங்கள் செல்வதற்கான வாய்ப்பு உங்களுக்கு அதிகமாகவே இருக்குது. கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கக்கூடும். உறவினர்கள் மூலம் உங்களுக்கு யோகம் கிடைக்கக்கூடியதாகவும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். வரக்கூடிய இந்த புத்தாண்டு மகர ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் அற்புதமான ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு புத்தாண்டாக தான் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் ஆண்டின் 2 மாதங்களில் பயணம் செய்து கொண்டு இருந்திருப்பீங்க. இதில் நன்மைகளை விட தீமைகளை மட்டுமே நீங்கள் அதிகமாக அனுபவித்து வந்திருப்பீங்க. இனி அனைத்து பிரச்சனைகளும் உங்களுக்கு தீரக்கூடியதாக இருக்குது. கல்வி முன்னேற்றம் நல்ல ஒரு நிலையில் இருக்குது. ஜோதிடம் வேத சாஸ்திரங்களை படிப்பவர்களுக்கு அமோகமான பலன்களை தரக்கூடியதாகும். இந்த காலகட்டத்தில் உங்களது புத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்தும். வெளியூர் மற்றும் வெளிநாட்டில் படிக்கும் மாணவர்கள் சிறப்பான ஒரு ஆண்டாக 2025ஆம் ஆண்டு புத்தாண்டு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக யாராக இருந்தாலுமே இந்த 2025 பொருளாதாரத்தை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். சனியின் பிடியில் சிக்கி தவித்த மகர ராசிக்காரர்களுக்கு இனி உங்களுக்கு பிரச்சனைகளை இருந்து தீர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிதியை பொறுத்த வரையில் கடந்த ஆண்டை விட சிறப்பான ஒரு பலன்கள் இருக்குது. எப்பொழுதுமே பணத்தை சேமிக்க முயற்சி செய்ய வேண்டும். இது உங்களுக்கு கஷ்ட காலத்தில் கை கொடுக்கும். ஆனால் சனி மற்றும் ராகு உங்களுக்கு சாதகமற்ற நிலையில் இருப்பதால் கைக்கு வரும் பணத்தை நீங்கள் கெட்டியாக பிடித்து கொள்ள வேண்டியது நல்லது. இல்லை என்றால் வந்த இடம் தெரியாமல் மறைந்து போகும், அதாவது செலவாகிவிடும் அப்படின்னே சொல்லலாம்.
என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.